இந்த ஜூன் 8 ஆனது வந்து ஐக்கிய சபையின் மூலியமா என்ன பண்ணுறோம்னா ஒரு வருடமும் வந்து ஜூன் 8ஆம் தேதி வந்து இது மாதிரி வேர்ல்ட் ஓஷன் டே, உலக கடல் தினத்தை நம்ம கொண்டாடி வரோம். அதை பொருட்டு இந்த வருடமானது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் NIOTன்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த புவி அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய நிறுவனமும், ஓஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனமும், தென் SRM பல்கலைக்கழகம் இவங்களோட சேர்ந்து 3 பேரும் இணைந்து இந்த வந்து கடல் பணியை வந்து தூய்மைப்படுத்தும் பணிகளை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து இதை விஷயத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். இதில் பெரும்பாலாகக்கூடிய இங்கே கோவிலம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொது மக்களும் மற்றும் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களும் இங்கே எங்களோட உறுதுணையாக இருந்து இதனுடைய கோஸ்டலில் வந்து க்ளீன் பண்ணணும், ஒரு நம்மளுடைய வாழக்கூடிய மிகப்பெரிய ஆக்சிஜனை தரக்கூடிய இந்த கடலை வந்து சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லாரும் கை கொடுத்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் எங்களுடைய அரசு நிறுவனங்களை சேர்ந்த அனைத்து மக்களும் இங்கே வந்து எல்லா விதமான குப்பைகளையும் கடல் ஓரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் வந்து நாங்கள் சேகரிச்சிருக்கோம். இதை நாங்கள் வந்து எடை செய்யும்போது 1000க்கும் மேற்பட்ட கிலோக்களில் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நெகிழி கழிவுன்னு சொல்லக்கூடிய அந்த சும்மா ஸ்மாலாக இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து நிறையா பார்க்குறோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் இருக்கக்கூடிய மூடிகள் வந்து நிறையா லெவலில் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த நாப்கின் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டங்களை நிறையா வந்து இதில் நாங்கள் ஓரமாக சேகரிக்கிறப்ப நிறையா பார்த்தோம். அதேமாதிரி வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணி பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இங்கே நாங்கள் சேகரிக்கும் போது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாளில் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு மனிதர்களுக்கும் இந்த தொலைக்காட்சி மூலியமாகவோ இல்லை பத்திரிகைகள் மூலியமாகவோ நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னவென்று சொன்னோன்னா, சுய மனித ஒழுக்கம். நம்ம வந்து ஒருத்தரும் வீட்டில் வந்து இந்த பயன்படுத்துவதை தடுத்து நிற்பாட்டினாலோ இல்லை அதை வந்து நம்ம ப்ராப்பராக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வந்து ஒரு கவர்மெண்ட் சிஸ்டத்திட்ட நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து கடல் மாசுபடுவதை நம்மளால் தடுக்க முடியுங்கிறது எங்களுடைய தனிவான வேண்டுகோள். இதை மக்கள் ஒருத்தரும் பார்க்கக்கூடிய ஒரு மக்களும் இந்த தினத்தை முதற்கொண்டு நாங்கள் மட்டும் இங்கே உறுதிமொழியை எடுத்தால் பத்தாது, நீங்கள் ஒரு மனிதரும் உறுதிமொழியை ஏற்று இனி வரும் காலங்களில் கடலில் வந்து அசுத்தம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதை பார்க்கணுன்னு எங்களுடைய அரசு நிறுவனங்கள் சார்பாகவும் பல்கலைக்கழகம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.